கழிவுநீர் கால்வாய் கொடுமை, கண்ணீருடன் காதரும் பெண். 2012 குத்துனுக்கிறேன். 2012 குத்துனுக்கிறேன். இது வரைக்கும் ஆறுமுகம் போலீஸ்காரன் மோலியார் அவரு. அந்த மோலியார இவரை சேர்ந்துக்கினேன். இது வரைக்கும் காவல் ரெடி பண்ணி தரல. எத்தனை மனு கலெக்டர்கிட்ட அவங்க இங்க அமுச்சுக்கிறோம். இது வரைக்கும் எந்த பதிலும் வரல. இதாண்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியில் உடைந்த கழிவுநீர் கால்வாய் ஒரு ஏழை குடும்பத்தின் வாழ்க்கையே நரகமாக மாற்றியுள்ளது. நோய்வாய்ப்பட்ட கணவர், 2 பிள்ளைகளுடன் வாழும் பெண், பாம்பு, விஷ ஜந்துக்கள் நடுவே உயிர் பயத்தில் வாழ்கிறோம் என கண்ணீர் மல்க பேசியுள்ளார். பல முறை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு. அதிகாரிகள் இனியாவது நடவடிக்கை எடுப்பார்களா? பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. செய்தியாளர் கார்த்திக். செய்யணுமா போமா செய்யணுமா நல்லதுதான். சேர்த்துக்கினேன். இதுதான் ஒரு பதில் செய்யல. எத்தனை முறை காவா கட்டுனா காவா எத்தனை பேர் வீண் போறாங்க. காவா எத்தனை முறை கட்டி சொல்றேன். காவா கட்டி கொடுக்கல. 2 பக்கம் காவா வரணும்னு சொல்லிக்கிறேன். ஆட்சி 2 பக்கம் காவா வரணும்னு சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் எந்த பதிலே வரல. எத்தனை முறை கொடுக்குது மனு, எத்தனை முறை கலெக்டருக்கு மனு கொடுக்குது, எத்தனை முறை ஆர்டிஓக்கு மனு கொடுக்குது, எத்தனை முறை முனிசிபல் மனு கொடுக்குது. கட்டித்தரேன் போ, அதே தான் சொல்றாங்க. ஒன்னும் கட்டி கொடுக்கல. நான் அதை பண்றதாங்க 2012 சொல்லிக்கிறேன். 2012 மனு கொடுத்துருக்கிறேன். அந்த காவா காட்டணும்னு காவா காட்டாம ஐஎஸ் ராம்பாடி ரோடு திமிரி. என் பேர் லில்லி. அப்படி இருக்கும்போது இப்போ நான் 2012 கொடுத்துருக்கிறேன். காவா காட்டணும் இதே காவா காட்டல. ஆறுமுகம் போலீஸ்காரு மோலியாரு இந்த மாதிரி காவா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டோம். ஸ்டே ஆர்டர் வாங்கியும் அது வந்து கட்டுறோம். நாங்கள் ஒன்றும் கட்டுப்பாடு இல்லை. ஆறுமுகம் போலீஸ்காரன் மோலியாரு, ஐயாவு மோலியாரு, கிருஷ்ணப்பா மோலியாரு, பாஸ்கரன் மோலியாரு, இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு காலனி பக்கம் ஊர் பக்கம் வாக்கூடாது, தண்ணி வந்து எங்கள் பக்கம் வாக்கூடாதுன்னு சொல்றான். இப்போ மேலே தண்ணி கீழே தான் போகணும். எப்படி மேலே போவோம், எப்படி என் வீட்டு பக்கத்து குறுக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு நிச்சயிச்சுக்கிறோம். அது ஒன்றும் வந்து காவா ரெடி பண்ணி கொடுக்கல. ஒன்றும் இல்லை. பண்றோம் தான் ஒன்றும் பண்ணி முனிசிபல் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றோம். முனிசிபல் நம்ம சொல்லிட்டாங்க. மணிக்கு அது முனிசிபலுக்கு சொல்றேன். சரி பண்ணி தரேன் போமான்றாங்க. இவங்க சொல்றோம், கலெக்டருக்கு சொல்றோம். கலெக்டர் மனு அனுப்பிச்சு அங்கே அனுப்புறாங்க. இப்ப அங்க அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, இவங்க அனுப்பிச்சு முனிசிபல் மாறுறாங்க. முனிசிபல் சொல்றான் சரி செய்யறேன்றாங்க. செய்யதே இல்லை. இதே காலம் எத்தனை முறை சொல்றது, எத்தனை முறை மனு கொடுக்குதா. இப்போ இதுல இருந்து எங்க செல்லுல இருந்து வந்துக்குது. இப்போ மனு அனுப்பிச்சுக்கிறேன். இப்ப லெட்டர் எழுதி சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன். அதை செய்யறேன், காவா காட்டுறோமா சொல்றோம்மா, அது செய்யணுமான்றாங்க. வந்துட்டு அம்மா 6-7 மாசம் ஆச்சு, உனக்கு பதிலே காணும். எத்தனை முறை மனு கொடுத்துட்டு அங்க முனிசிபல்ல காவா வந்து கட்டி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். கட்டி கொடுக்கல. 2 பக்கம் காவா வரணும். ஆசாடு இருந்து வரணும். எத்தனை வரணும் காவா. அந்த தண்ணி மொத்தம் எவ்வளோ தேங்குது. எங்களோட தண்ணி எப்படி நாங்கள் எப்படி படுக்குது, எப்படி கொசுனா கொசு. அந்த தண்ணி வந்து எத்தனை முறை பார்வையிடுற கலெக்டர் வரான், அவங்க வரான், இவங்க வரான்னு பார்வையிட்டு பார்க்கல. பார்வையிட்டு பார்க்கலான்னு தெரியும். அந்த தண்ணி எப்படி போகுது, எப்படி வருதுன்னா மொத்த புல் வச்சுக்குது. எங்க வண்டியே தண்ணி போகிறதுக்கு வழியில நின்றுக்குது. அப்படியே 5,000 குத்தேன். என் வீட்டுக்கு ஒரு கை சோக்கு ஆயிடுச்சு, கால் சோக்கு ஆயிடுச்சு. ஒரு 5,000க்கு குத்தேன். பாத்து வீட்டுல ரமேஷ் கொடுத்தேன். ரமேஷ் நான் பண்ணா எத்தனை சித்துவாடு கொடுப்பான்னு சொன்னேன். உன் சித்துவாடு கொடுத்துருவேன். என்னால 5,000 கொடுக்க முடியல. அப்ப கொடுக்கும்போது 8 கொடுத்துட்றேன். எத்தனை சித்துவாடு எத்தனை கொடுறான்னு சொன்ன பாரு. இவன் எத்தனை சித்துவாடு கொடுத்துட்டான். அவன் சித்துவானை பண்ணிட்டுக்கிறாரு. எத்தனை நீ அவன் என்ன பண்ணிட்டுக்கிறான். பண்ணிட்டு 25 அதாவது 5 அடி கட்டுக்க இல்லையா, 5 அடி மனேசம் மொத்தம் பண்ணிட்டுக்கிறான். எத்தனை வந்து வீடு கட்டிக்கிறான். நான் சுத்தி கொட்டி மண்ணு கொட்டி கல் அடிக்க வச்சிருந்தேன். அதுவோட சுத்தி வச்சிருந்த கல்லு மொத்தம் வாரண்டுக்கிறான். கல்லு மண்ணெல்லாம் இப்போ வாரண்டுக்கிறான். ஒண்ணுமே இல்லை. கேட்டாக்கா 50,000க்கு நீ வித்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறான். கருணாகரணம், மலரு, மணி, வசந்த் பசங்க பேரு. கவர்மெண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுத்துட்டாங்க. அடுத்தது கோர்ட்ல போட சொல்லிக்கிறாங்க. கோர்ட்ல போயிட்டு இப்போ எடுத்து போடுறோம். கோர்ட்ல போட சொல்லிக்கிறாங்க. எத்தனை பேர் டேக்ஸ் எடுத்து வைக்கிறது இவங்களா. இதுக்கெல்லாம் ஒரு பதிலும் இல்லை. அது பேர் மரம் செடி கொடியெல்லாம் ஏன் எங்க இடத்துல வந்து வச்சுக்கிறான். மரத்துல ஏன் வந்திருக்கான். என் இடத்துல 5,000 இடமா வச்சுப்போம். அதை தாண்டினா வெட்டி போய் வாங்கிக்கோ. அது விஷயத்துக்கு போய் நீ மரம் வைக்கிறத செடி வைக்கிறதா அங்க கெல்லு மணல் ஏன் வாராரு. 5 அடி கட்டுக்கல்லு 20 அடி மணல். இந்த மனேசம்
மலேஸ்வரி 2 அடி 5 அடி கட்டுக்கு மொத்தம் வாழை கொட்டிக்கிறான். கொட்டி இது பண்ணிக்கிறான். எத்தனை வீடு கட்டிக்கணும்? யார்கிட்ட கல்லு மண்ணை வீடு கட்டிக்கிற? அதுதான் சண்டை போட்டு சண்டை கேட்டாக்கா ஸ்டேஷன்லயும் வச்சாச்சு. ஸ்டேஷன்லயும் மரியாதை கொடுத்து வந்து பேசல கொள்ளல. கோர்ட்ல பார மாட்டாங்க போலீஸ்காரே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.